ஓம் நமச்சிவாய. ஓம் வராகிதாய போற்றி. எப்போதாவது வர முடிந்தால் வாழ்க்கையில் வெற்றி பெறுங்க. வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ஏன்னா இந்த அம்மனுடைய அருளும் ஆசியும் வராகி அம்மன் சுயம்புவாக தோன்றிய வராகி அம்மனுங்க. இந்த அம்மன் பார்த்திங்கன்னா 2 இடத்துல, இன்றைக்கி நிறைய இடங்களில் வராகி அம்மன் இருக்காங்க. ஆனால் இப்போ 2 இடத்துல தான் சொல்லுவாங்க. ஒன்று உத்தரகோச மங்கை, 2வது வந்து நம்ம தஞ்சை பெரிய கோயில். அங்கே தஞ்சை பெரிய கோயிலில் வராகி அம்மன் சிம்பிளாக இருப்பாங்க. இங்கே ஒரு பெரிய ஆலயமாக பெரிய கோயிலாக இருக்காங்க. சுயம்புவாக தோன்றிய அம்மன் அப்படின்னா அந்த வராகியை தான் சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட இந்த வராகி அம்மனுடைய ஆலயத்தில் வந்து தரிசனம் பண்ணக்கூடிய பாக்கியம் உங்களுக்கு கிடைச்சதுன்னா எப்போ முடிஞ்சாலும் சரி, நீங்கள் ராமநாதபுரம் ராமேஸ்வரம் வந்தீங்கன்னா திரு உத்தரகோச மங்கை தெரியும். இவங்க வராகி அம்மன் கோயிலிருந்து இப்படி பார்த்தோன்னா புரசங்குடி கோபுரம் தெரியும். இந்த பக்கம் தெரியுது பாருங்க, பெரிய கோபுரம் தெரியுது இல்லையா, ராஜகோபுரம். இப்போ இது பக்கத்தில் தான். இப்போ ராஜகோபுரம் எங்கே இருக்குது, மங்களநாதருடைய ஆலயம் அப்படியே பக்கத்தில். அதிலிருந்து வடக்கு திசையில் வந்தோம் அப்படின்னா இந்த ஆலயம் வந்துடும், வராகி அம்மனுடைய ஆலயம். இந்த அம்மனை நீங்கள் எப்போ வந்தாலும் சரி, நீங்கள் வந்து ராமேஸ்வரம் வரும்போது உலகிலேயே முதலில் தோன்றிய சிவன் ஆலயத்தை தரிசித்த பிறகு அந்த சிவனை தரிசனம் செய்த பிறகு இந்த வராகி அம்மனையும் தரிசனம் பண்ண மறந்துடாது. மண்ணுக்கு முன் பிறந்த மங்களேஸ்வரி, மங்களநாதர் மங்களேஸ்வரர். உலகத்திலேயே முதல்ல தோன்றிய சிவன் கோவில் சொல்லப்படக்கூடிய திரு உத்தரகோச மங்கை மங்களநாதர் மங்களேஸ்வரருடைய ஆலயம் இங்கே தான் இருக்குது. அங்கேயே பிரசித்தி பெற்ற சுயம்புவாக தோன்றிய வராகி அம்மனுடைய ஆலயமும் இங்கே தான் இருக்குது. தனி சன்னதியாக இருக்கக்கூடிய பெரிய ஆலயம் அப்படிங்கிறது இந்த வராகி அம்மன் தான். இந்த லைவில் பார்க்குறது தான் இந்த ஆலயம். இதனால் எப்போல்லாம் முடியுதோ முடியும் போது வந்து தரிசனம் பண்ணிக்கோங்க. அதற்கான பாக்கியம் இருந்தால் மட்டும்தான் இந்த ஆலயத்தை வந்து தரிசனம் பண்ண முடியும்னு சொல்லுவாங்க. வராகி அம்மனுடைய மூலஸ்தான கோபுரம் இதுதான் பார்க்குறீங்க இல்லையா, இதுக்குள்ளே தான் அந்த அம்மன் இருக்கு. எப்போதாவது முடிந்தால் உங்களுக்கு இந்த அம்மனுடைய ஆசீர்வாதம் கிடைச்சா வந்து இந்த வராகி அம்மனை தரிசனம் பண்ண மறந்துடாதீங்க. அவங்கள பார்க்குறதுக்கு மறந்துடாதீங்க. அதுக்கு ஒரு பிடிப்பனை வேணும். இந்த அம்மன்கிட்ட வந்து கேட்டால் எவ்வளோ பேருக்கு வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனை தீர்ந்துச்சுக்காங்க. அது மட்டும் இல்லை, பொருளாதார பிரச்சனை, செய்வனை, கை கால் வீங்கி போச்சு, உடல் ஆரோக்கியம் இல்லாமல் போயிடுச்சு, யாரோ எனக்கு செஞ்சுட்டாங்க, என்னை ஏமாற்றிட்டாங்க, என்னை வந்து எப்போவுமே என்னை மதிக்க மாட்டுறாங்க, என்னை சொத்துக்கெல்லாம் எடுத்துட்டாங்க, இந்த அம்மன்கிட்ட வந்து சொல்லிட்டு போனால் அந்த பிரச்சனை தீர்ந்துருப்பாங்க. அவ்வளவு சக்தி வாய்ந்த ஒரு ஆலயம் ராமநாதபுரம் மாவட்டம் திரு உத்தரகோச மங்கையில் இருக்குது. மங்களநாதர் மங்களேஸ்வரியை தரிசனம் பண்ணதோட இந்த ஆலயத்துக்கு